இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாப்பி ப்ளே டைம். அதுல வந்து சாப்டர் 2 பார்ட் 2 சாப்டர் 2 பார்ட் 2 லாஸ்ட்ல அப்படியே இதே பொசிஷன்ல இங்க தானே நின்னோம். இன்னைக்கு அதே மாதிரி இங்க இருக்கு பாரு. அதே மாதிரி ஓகே கிரீன் அண்ட் எனர்ஜி வரா. இது எங்க கொடுக்கணும்? இதுதான் நம்ம அந்த ட்ரையாங்கிள்ல கொடுத்தோம். ட்ரையாங்கிள் மேலே பாரு, மேலே கூட ஏதாவது இல்லங்க வச்சிருக்கோம். இங்க இருக்கு பாரு ஏதோ. ஆமா மேபி அதுல கொடுக்கணுமோ. இதை ஃபாலோ பண்ணி போவோம். ஏய் இங்க இருக்கு. கரெக்டாக போய் நீ அந்த கை விட்டுனா உனக்கு கனெக்ஷன் கொடுக்கலான்னு. பட் ஆனால் என்னுடைய பச்சை கலர் ஹேண்டில் வந்து க்ரீன் கலர் ஹேண்டில் இது போய் இங்கே பாரு, இங்கே ட்ரையாங்கிள் இருக்கு பாரு. ஆனால் சார்ஜ் போயிடுச்சு. நீ போய் மறுபடியும் சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன். அப்படி இங்கேருந்தே நீட்ட முடியுதா? போக மாட்டேங்குது. இல்லை வந்துச்சு, வருது. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. ஓ அது அப்படியே இப்படி வரும் போல. நான் வந்து ஆமாம் மேபி நம்ம புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் அது வரல, கீழே போயிட்டு வந்துருச்சு. ஃபுல் தான் பண்ணணும் இப்போ. சரி இது எங்கே எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும்? சரி இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். என்ன சொல்கிறேன்? ஒரே செகண்டு. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பட்டன் எடுத்துனா வந்து வெயிட் கெப்பாசிட்டி ரீச்டுன்னு வருது. ஸோ இவரை வந்து நம்ம எடுத்து அப்படி ஓரமாக போடணும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம அங்கே ஏதோ ஒரு பவர் இருக்கா மாதிரி இல்லை, மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கணுமா என்ன? இதுக்குள்ள அதான் அது வச்சுட்டோம்ல, அதான் பார்த்தோம். இது இழுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு அப்புறமா அதை இழுத்து இந்த ட்ரையாங்கிள் வைக்கணும். அது இழுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அதனால தான் வந்து இதை தள்ளாமலே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் என் மண்டைக்கே வந்து ஒரு பல்பு வந்துச்சு, இதை பிடிச்சி இழுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நல்ல ஐடியா. பிடிச்சி இழுக்கிறதுக்கே ஒரு நிறைய நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் இதுக்கே ஓடிடும். ஆமாம். இப்போ மேலே போயிட்டு சூடா இவ்வளோ எடுத்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இப்போ இருக்குல்ல. இவ்வளோ நேரம் கட் பண்ணோம்ல, அதனால தான். ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கேம் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஆக்சுவலாக இந்த கேமுக்கு நாங்கள் எப்படி பே பண்ணாமல் நாங்கள் இதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நான் வந்து இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன் அப்புறமா. ஆமாம், தனி வீடியோவாக நாங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெய்டு கேம் தான். இது ஏதோ 450 கட்டானுங்க. ஷார்ட்ஸில் போடுறோம் நாங்கள். ஷார்ட்ஸா? ட்ரை பண்ணி. ஓகே, இப்போ வந்து அதை எடுத்து அப்படி தூரம் போட்டு இந்த பட்டன் அழுத்தணும். போடா. இங்கே வழி இல்லையே, போய் குச்சிட்டேன். எங்கே வாவ், ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் பார்க்குறேன். அது இங்கே இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி. ஓனர் எவ்வளோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிறேன். லேண்டை எவ்வளோ ஏரியா கவர். இந்த பத்திரத்தை மட்டும் எடுத்து விற்றோன்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆமாம், கொடுத்துருங்களா எனக்கு. அதுதான் இந்த ஃபேக்ட்ரி. இப்போ இந்த இது க்ரீன் ஹேண்ட் விட்டுட்டு எதில் விட்டு எதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இழுத்து விட்ற பஸ்ஸில் போயிட்டு க்ரீன் ஹேண்டு பவரை கொடுத்துனாருங்க. ஓகே, அந்த இன்னொரு கம்பி அதில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டே எனக்கு கீழே இறக்கி விடுங்கடா. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ரேண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக இரு ஒரு நிமிஷம். ஓ இதில் வந்து கனெக்ட் பண்ணாதான் மேலே ஏறுதா? இங்கே பாரு, இதில் எப்படி கனெக்ட் பண்ணாதான் இது மேலே ஏறுது. ஏய் ஆமாம், இதில் இப்படி விட்டுட்டோன்னா கீழே வருது. இரு, எனக்கு ஒரு செம்ம ஐடியா. ரொம்ப கேவலமான ஐடியாவாக இருக்கும். மேலே போயிட்டு கரெக்டாக அடிக்க முடியுமா? வருது. பிளான் சக்ஸஸ். இது இப்படி போட்டு சுற்றிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன இன்னொரு பண்ண முடியுமா? பண்ணலாம். இல்லை அது அதுவா? ஏய் மேலே போடா, பட்டன் எடுத்துட்டு. ஆமாம் போகுது. இப்போ இங்கே ஒரு இது ஜெயில் மாதிரி இருந்துச்சு. அது இந்த இது அது திறந்துருச்சு பாரு. இப்போ நான் அப்புறம் அந்த வீடியோவில் தானே பார்த்தேன். ஆமாம் கேஸ், ஒரே ஒரு வீடியோவில் பார்த்தேன்.
இல்லை ஷார்ட்ஸில் வந்து இந்த பஸ்ஸில் மட்டும் பார்த்தேன். ஓ ஓகே பசங்க வெறும் ஒரு வாட்டி பார்த்துட்டேவா நீ இவ்வளோ பண்ணுற? வாய்ப்பு இல்லையே. எனக்கு மைண்டு பவர் ஜாஸ்தி. இந்த கேம் நான் முடிச்சிட்டோம்ல. இது என்னோட ஒரு ஞாபகம் இருக்கும் உனக்கு? எது? நம்ம இந்த பக்கமாக குச்சிட்டு போயிட்டு அப்படி போயிட்டு க்ரீன் நாட் எடுத்துட்டு அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி இப்படி போயிட்டோம். ஆமாம். இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே இப்படி அந்த கேமை முடிச்சுட்டு சுற்றிட்டு வந்து இந்த டோர் வழியாக நம்ம வெளியே வந்துடுவோம். ஏய் ஆமாம். பார்ட் 1 எண்டிங் பார்த்தா உனக்கு தெரியும். நீ இன்னும் பார்க்கல அதை? போய் பாரு. நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும்? நம்ம வீடியோ வீடியோ நம்ம தான் பார்க்கணும். ஓ யூ டிட் இட் ஃபேண்டாஸ்டிக். ஹூ கேவ் யூ பர்மிஷன் டு பி திஸ் பார்ட்? ஆக்சுவலி நான் மட்டும் இப்போ ரியல் லைஃப்ல இருந்தீங்கன்னா கன் எடுத்து அது டுமின் வாயிலே சுட்டுருக்கேன். அவ்வளோதான் வந்து ஓ அப்படின்னு அக்கி வக்கி ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ளே குதிக்க முடியாம வந்து கவின் ஓடிச்சு. நாங்கள் அவ்வளோ பயந்தாங்க. ஆமாம். ஏன் இதுக்கு அந்த பஸ்ஸிலுமே விடாமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டானுங்க. அதானே மியூசிக்கல் மெமரிக்கு போயிட்டு க்ரீன் ஹேண்டை எடுத்துட்டு இது நான் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். இது அந்த வாக் த மோல்னு ஒரு இது கேம் இருக்கும்ல, ஆனால் மோலுக்கு பதிலாக இங்கே அக்கி வக்கி வரும். எல்லா கேமையும் பார்த்துட்டு நல்லா வந்து எனக்கு இது ரிவீல் பண்ணிவிடு. ஓகேவா? அடுத்த கேம் பார்த்துருப்பியே. அடுத்த கேமாக பார்த்து வச்சுட்டேன். சொல்கிறாரு ப்ளீஸ். ஓகே ரிவீல் மட்டும் பண்ணுறாதரி. நானே ஏதோ நல்லா சீரியஸாக இந்த ஓட்டைக்குள்ளே இருந்தெல்லாம் வருமா? ஆமாம். பின்ன அதனால தானே வேக் த மோல்னு பேர். அதே மாதிரி வேக் த ஹக்கி வக்கி. ஓட்டைக்குள்ளேயே போயிடு, நீ போயிட்டு வெளில வந்துடு. போ. அப்படிதான் வேக் த மோல்னா இவன் என்ன பார்த்தா ஓட்டைக்குள்ளே போக மாட்டேன். நான் ஹக்கி வக்கி வெளியே வர முடியாதா? எனக்கு ரொம்ப ஹக்கி வக்கி தான் நம்ம கொண்டுட்டோமே, அது எப்படி வரும்? ஐயோ ஹக்கி வக்கி மாதிரி சின்ன சின்னதாக வரும். அது நீ பார்த்தா தான் எனக்கு தெரியும். when they got too close to the children. இது ஸ்டிங்கர் அது என்னது? அது அங்கே மேலே இப்படி இருக்குது ஒரு பர்பிள் கலரில். அதாண்டி வில்லியே தெரியாதா? அது வில்லின்னு தெரியும். அப்புறம் அது என்ன அனிமலா ஹியூமன் ஃபேஸ் இருக்குது. அப்படின்னா ஸ்பைடர் காலெல்லாம் பார்த்தா ஸ்பைடருக்கு வேணும் 4 காலாக இருக்கும். இது வந்து மியூட்டன்ட் ஸ்பைடர். இம்மார்டாலிட்டி ஸ்பைடர். ஓகே இது நல்லா தான் இருக்குது இந்த கேம். ஆக்சுவலாக இதே விளையாட முடியுமாடா ரொம்ப நேரத்துக்கு? இதெல்லாம் விளையாடி முடிச்சிட்டோடனே வரும் இன்னொரு வாட்டி ஆடும்போது தேஜாவும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமாம். ஐயோ நீ சீக்கிரமாக அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய ஆபத்துக்கள். அது நம்மள வந்து கடிக்காது இல்லை, அது ஸ்ட்ரிங் இருக்குன்னுச்சு. அது நம்மளை வந்து கடிக்கிறதே கேமு. அதான் ஏதோ ஸ்ட்ரிங் இருக்கு, கிட்ட வந்துட்டா பின்னாடி இழுத்துருவோம் அப்படின்னுச்சு. அதுதான் ஒரு வேளை கையில் ஏதோ வயர் மாதிரி வச்சிருந்துச்சு. அது நான் முடியும்னு நினச்சேன்டி, ஸ்ட்ரிங்கை பிச்சு போட்டுடுச்சோ. அதோட முடி மாதிரியே கையில் ஏதோ வச்சிருந்துச்சு. அது ஸ்ட்ரிங். அப்போ எது கையில் வச்சிருந்துச்சு? அந்த ஸ்ட்ரிங்கு அது சொல்லிச்சுல்ல, இந்த இது ஹக்கி வக்கி பின்னாடிலாம் ஸ்ட்ரிங் அட்டாச் ஆகிருக்கும். அப்புறம் சில்ட்ரன்ஸால் சேஃபாக விளையாட முடியும், இது கிடச்சிரும் அப்படின்ட்டு. ஆமாம். பிச்சு போட்டுருச்சுரி. அதை தான் அப்போ ஏதோ ஒயிட் கலரில் கையில் வச்சிருந்துச்சு. ஐயோ அப்போ வந்து கடிக்கவும் போலையே. அதுதான் நான் அப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்தோண்டி நீ சொன்னதுனால தான். இல்லைனா நான் போயிட்டு அந்த டிவியாச்சும் பார்த்துட்டு வந்து ஒழுங்காக விளையாடி இருப்பேன். நீ ஏதோ ஷார்ட்லேயே பாட்டி அப்படின்றதுனால தான் நம்பி நான் வந்தேன். உனக்கு நல்லா தெரியும்ல இருக்குல்ல, சரி பார்த்துருக்கல்ல. பார்த்துருக்கேன். இது இன்னும் கஷ்டமாலாம் ஆகுதுல்ல, அதே மாதிரி தானே இருக்கும். நீ ஒழுங்காக ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுனா கஷ்டமாக இருக்காது. நூப் மாதிரி ஆடினா இப்படி தான் இருக்கும். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நூபு தான் ப்ரோன்ட்டு வந்துட்டே இருக்கானுங்கடி. ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் கம்மிங். எட்டி பார்க்குறான்டி. ஃப்ரம் ஆல் டைரக்ஷன் பஞ்சிங் நீ பண்ணணும். எப்படி அந்த சைடில் பாரு, அந்த லெஃப்ட் சைடில் எல்லாம் உள்ள போயிட்டானுங்க. நீ முடிச்சிட்டடா. செத்துறேனா இல்லை? இல்லை. ஓ யூ டிட் இட். ஓ முடிச்சிட்டாச்சு. இப்போ பேர் அது அழுவும். அந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கு. மாமி இஸ் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூன்னு இது எங்கடி அழுவுது? இல்லை அது ஏன் நீ ஜெயிச்சதுக்கு போய் ப்ரௌட் ஆஃப் யூ இது? ஏய் கொடுத்துருக்கு ஏதோ. ஓ இது அந்த பாஸ்வேர்டு அந்த ட்ரெயினுக்கு. ஆமாம்.
பார்ட் 1 பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியும். மறக்காமல் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அழு. ஓகே, கதவை திறந்து விடுங்க. இதை பிடிச்சி இழுக்கணும். லிவரே நான் எப்படி இதை பிடிச்சி இழுத்து தரங்கிறது இங்கே கேர்ள்ஸ் எரிக்குது. திறக்கிற சவுண்டுக்கு வெண்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு தெரியுது இது. ஓ ஆமாம், இப்போ நம்ம இது உள்ளே போகணும் போல இருக்கு. இதுக்கப்புறம்லாம் நான் பார்க்கல. இதுக்கப்புறமா நம்ம ஏதோ தொங்கணும்னு நினைக்கிறேன். மேலே பாரு, பார்த்துட்டியானே இதையும் லைட்டாக ஷார்ட்ஸில். ஆமாம், நீ தொங்குறா வருதாண்டி. ஏதோ மஞ்சளாக இருக்கேன்னு பிடிச்சேன். உண்மையிலேயே தொங்குறது தான். ஆமாம், ஜஸ்ட் லேண்ட்ரா வா. சரி, படிக்கட்டு இப்படியா பில்ட் பண்ணுவாங்க? உடஞ்சி விழுந்துட்டு இருக்கோம் வண்டி. அதான் ஃபேக்ட்ரி தான் பெருசாக இருக்குது. உள்ளே பார்த்தவனுமே எப்படி போனோம் இதெல்லாம் நீ பார்க்கலல்ல? இதெல்லாம் கூட நான் பார்க்கல. பின்னாடி ஒரு செகண்ட் ஏதோ ஒரு ட்ரக் இருந்ததுல, அதை தள்ளி விட்டா போய் உடைய வாய்ப்புகள் இருக்கா? ட்ரக்கா? எங்கடி? ட்ரக்கு மாதிரி இல்லை, ஒரு சின்ன அங்கே இருக்கே அதுவா? அது ஒரு சின்ன. அது எப்படி என் கண்ணுக்கே இப்படி போகும்போது தெரில. நீ எப்படி ஒரு செகண்டில் பார்த்த? ஏதோ ப்ளூ கலரில் தெரிஞ்சது, பார்க்க வேன் மாதிரி இருந்தது. ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துதாங்க, அதான் விட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ ஹக்கி வக்கி. அது வந்து இப்போ ஏதோ பண்ணி விடும், ஆனால் என்ன பண்ணேன்னு நான் மறந்து போயிட்டேன். விளையாடி இருக்கியோ? பிங்க் கலர் ஹக்கிடி. ஆமாம், இது அதோடைய கேர்ள் வெர்ஷன். ஹக்கி வக்கி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிங்க்னா கேர்ளு, ப்ளூ ஃபார் பாய்ஸ். அதான் இதுக்கப்புறம்லாம் நீ பார்க்கலல்ல, ஸ்பாய்லர் பண்ணுற மாட்டி. இதையே நான் பார்க்கல, நீ வேற பார்த்து ரொம்ப போய் அதை வெறுப்பேற்றினா அடிச்சிட போகுது. நான் துரத்திக்கிட்டே போகிறேன். காணாம போயிடுச்சு. ஃபேண்டமோ எதுக்கு அம்மாங்கஸுக்கெலாம் போகிறேன்? இது க்ரீன் ஹேண்ட் இருக்குது. ஆனால் இது எங்கே கொடுக்கணும்? இங்கே இருக்குது. இங்கே எடுக்கிறதே இல்லை. இதுலேருந்து எடுக்கலாமோ? ஆமாம், அதுலேருந்தே எடுத்துட்டேன்டா. இதுலேருந்து எடுத்து ஓகே ரைஸ். இந்த ஒரே நிமிஷம் இது என்ன பண்ணணும்னு மட்டும் நான் பார்த்துடுறேன். ஓகே ரைஸ், இது வந்து ஒரு பெரிய க்ரீன் ஹேண்ட் பர்சலுன்ட்டு கேள்விப்பட்டேன். ஓகே, கொஞ்சம் பார்த்தேன் யூடியூப்பில். இதை எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது தானே நீ அதை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் போல். அந்த உட்டு இருந்தது அது. ஆமாம், தானே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நீ யூடியூப்பில் பார்த்துட்டியா? பார்த்துருக்கேன், லைட்டாக பார்த்தேன். இந்த பர்சல். ஓகே, இப்போ இதில் இருக்கோ கையில் எடுத்துப்போம் சேஃப்டிக்கு. ஆமாம், நான் சொல்லலை, இங்கே தேவைப்படுது. ஐஸ்கிரீம் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுங்க. ஐஸ்கிரீம் வண்டியா? பேர் வச்சிருக்காங்க, பேரி பூரின்ட்டு. பூரின்னு வச்சிருந்தாலும் வச்சு தின்றுருக்கோம். டாய் ஃபேக்ட்ரின்னா பேர். ஆனால் பெருசாக ஒன்றும் டாய்ஸ் இருக்க மாதிரியே தெரியல. இல்லை வந்து இல்லை, அந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. டாய்ஸ் தான் இருக்குது, பட் என்ன அவ்வளோ கலெக்ஷன்ஸே இல்லையே. டைனோசரில் ஒரு கலெக்ஷனு. ஏமா இன்னும் சாப்டர் 3, 4லாம் இருக்குது. சாப்டர் 3, 4லேயும் ஒரே ஃபேக்ட்ரியில் தானே இருக்க போகிறேன். ஃபேக்ட்ரி விட்டு மாற போகிறேன், வேறு இடத்துக்கு போவோம்ல. இப்போ இதில் வந்து நம்ம அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் விளையாடுறோம். சாப்டர் 3ல் வந்து வேறு எதனா ஒரு இடத்துல விளையாடுவோம். ஓகே டேய் மாட்டிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே சென்னை நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா ஃபுல்லாக மஸ்கிட்டோவாக தான் இருக்கும். மாட்டிக்கிறேன். உங்களுக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் தான், உங்களுக்கு பட்டாசே தேவையில்லை. மஸ்கிட்டோ பேட்டை எடுத்து சென்னைக்கு வந்து கொசு அடிங்க. அதுவே ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான தீபாவளியாக இருக்கும். இங்கே கொசு மாட்டிக்கிட்டு நம்ம கொசு அடிக்க அப்போதுலேருந்து ஒரு கொசுவை அடிக்க ட்ரை பண்ணுறோம், ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. எக்ஸ்பர்ட் மாதிரி அடிக்கணும். இப்படி அடிச்சு கொசு ஆகுது. பெஞ்சில் கையை விட்டு அடிச்சு. இப்போ நான் எப்படி என்னடா பண்ணுறது? ஆமாம், நீ என்ன மறுபடியும் கேஜிகே வந்து போயிட்டியோ? கேஜிகே, எல்கேஜி, யூகேஜிக்கு நான் நடுவில் போய் மாட்டிக்கிறேன்டி.
பசங்க டாய்ஸ்லாம் பார்த்தோன்னே அந்த நாள் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருங்க guys, நான் இது என்ன ஓகே guys, நான் எப்படியோ பையனை தள்ளி விட்டேன். ஆட்டோ சேவ் பட்டா அப்படியே அழகாக பின்னாடியில இருந்தே வந்துடுச்சு. ஓகே இங்கே ஒரு இட்டா இருக்கு. நான் 3 போட்டு உடைக்கிறேன். இல்லை இவன் ஏதோ ஒரு குச்சி வச்சிருந்தா அதை வச்சுட்டு இருந்தேன். அது தெரியாத கீழே அதுக்குள்ள திருப்பி இந்த ஓட்டைக்குள்ள குதிப்போமா? குதி குதி. போன வாட்டி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடும். போன வாட்டி இந்த மாதிரி ஒரு ஓட்டையில் குச்சி தான் நம்மளுக்கு புது கை கிடச்சிது. இந்த வாட்டி எதனா கொடுப்பானுங்களா? நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம். கருப்பு கலர் பர்பிள் கலர்னு எதனா கொடுத்தோம். அப்புறம் நம்ம சீக்கிரமாக வந்தால் சீக்கிரட்டாக வருவோம்டா. லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டு, சீக்கிரமாக வந்தால் சீக்கிரட்டாக வரும். ஆமாம். என்னடா ஸ்குவிட் கேமில் ஐ பிளேட் திஸ் பிஃபோர்னு இதில் யூ பிளேட் திஸ் பிஃபோர்ன்றாங்க. அதாங்க யார் யாரெல்லாம் கால்குலேஷன்ஸ்லாம் படி வச்சு பார்த்தா ரெட் லைட் க்ரீன் லைட்டாக இருக்கும் போல. வேறே ஸ்டாச்சூஸ் தான். ஏன்னா ஒரு ரெட்டோ க்ரீன் லைட் எரியுது பாருங்க. நம்ம கை ஒருவேளை மிங்கிளா இருக்குமோ? மிங்கிளா அது பேர் அது வர மிங்கிள் தாண்டி. நான் ஸ்குவிட் கேம் எங்கள் அம்மா பார்த்த உடனே எங்கள் அம்மா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க 3வது பாட்டுக்கு அப்புறம். நான் பார்த்துறேன், ஃபுல்லாக பார்த்துறேன். தெரியும் 7 எபிசோடு. ஆனால் அது 18+. யார் யாருக்கெல்லாம் ஸ்குவிட் கேம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் என்ன கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணணும். ஒரு ரெட் ஆட்டு ஒரு க்ரீன் ஆட்டு. ஆமாம், ரெட் லைட் க்ரீன் லைட்டு. ரெட் லைட் க்ரீன் லைட். இப்போ இங்கே கரெக்டாக போய் நிற்கணும். ஓ இது இங்கேருந்து பவர் எடுத்துட்டு இந்த 2த்துல சுற்றிட்டு இங்கே இதை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்? திருப்பி அது இந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்க, அதை போடணுமோ? ஓ ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இப்போ வாங்க இதை பிடிக்க அதை பிடிச்சி தொங்கணும் போல் இருக்கு. ஓ அந்த க்ரீன் அண்ட் பவர் கொடுத்தா அது ஆக்டிவேட் ஆகுது. ஆமாம். பார்த்துட்டியா? நான் இதையும் பார்க்குறேன். அதுதான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். முடிச்சாச்சு. கொசு ரொம்ப பிடிக்குதோ? லைட்டாகவே ரொம்ப. இது என்னடா வித்தியாசமாக இருக்கு. நான் கூட நீ ஏதோ ஸ்பேஸ்க்கு போயிட்டியான்னு நினைச்சேன். அப்புறம் டைல்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் நீ ஷார்ட்ஸில் பார்க்கல? இதெல்லாம் நான் பார்க்கல. வெல்கம் டு ஸ்டாச்சூஸ். திஸ் அட்வான்ஸ்ட் ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ். என்ன கோர்ஸ்ன்னு மட்டும் பார்த்தேன். ஆனால் எப்படி விளையாடுறது அதுதான் நம்மளுக்கே தெரியும் எப்படி விளையாடுறது. ஏன்னா நீ தான் த லைட்ஸ் வில் டர்ன் ஆஃப். அதே ரெட் லைட் க்ரீன் லைட் தாண்டி. லைட்டு நிற்கும் போது ஓடணுமா, லைட் எரியும் போது நிற்கணுமா? ஆமாம் கரெக்டாக. இது 2 years பேக் தானே வந்துச்சு. அது வரும்போதே அப்போதான் ஸ்குவிட் கேம் வந்துச்சுல்ல சீசன் 1. எவ்வளோ வருதுடி, எவ்வளோ வருது பார்த்து. இது லவ்வபிள் ஆண்டி. இது லவ்வபிளா? இது பார்த்தாலே அது லவ்வபிள் போல. அவன் மூஞ்சி இதை விட அகோரமாக இருக்கும் போல. இது இருக்கும். அதனால தான் அவன் லவ்வபிள்ன்றான். பரவாயில்ல. It always so sad to see the kids go. They call me mommy. காதல் ஊதாதிரி. Call me mommy. And never come back. வரவே வராதுன்னு இல்ல அது தனியா கால் மீ மாமியா. அது கேட்காத போது நம்ம ஏன்டா மாமின்னு கூப்பிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம். நம்மளாம் கொஞ்சம் லைட்டாக லேசி தான். லைட்டாக இல்லை, ரொம்ப லைட்டாக. ரொம்ப லைட்டாக. வா ஜீனியஸ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாட்டு போட்டாங்க. லைட்டு பாட்டும் போடுறானு. லைட் க்ரீன் லைட் எவ்வளோ பார்த்து. லைட் எரியுது. திரும்பி பார்க்கலாம்ல. அதெல்லாம் முன்னாடி வித்தியாசம் பார்த்து நில்லு. செத்தண்டா. அவன் மட்டும் நூறான். இதெல்லாம் சீட்டிங் இல்லையா? நில்லு. இதெல்லாம் சீட்டிங் இல்லையா? நம்ம பண்ணலாம் சீட்டிங், அவங்க எல்லாம் பண்ணா சீட்டிங். அவனையும் அவங்க சுட்டு தள்ளுங்க. நில்லு. ஐயோ அதுக்கு தான் நில்லு. வித்தியாசமாக வராண்டி. நில்லு. நின்னுட்டா. ஐயோ லைட்டாக குஸ்டனே. இது ஸ்குவிட் கேம், ரியல் ஸ்குவிட் கேம். உள்ள போயிடு.
ஆனாலும் போட்டு தள்ளு. என்ன செத்துனேன்? ஆமா அப்ப நிக்காம போய்கிட்டே இருந்தா ஓ லைட்டு நின்றுச்சா? ஆமா அடச்சை சி லைட்டு எரிஞ்சிச்சு. லைட்டு நின்னா போணும்னு நினச்சி நான் பாட்டு ஓடிடுறேன். லைட்டு நின்றதாண்டா போடும். லைட்டு நின்னா நிற்கணும்னு நினச்சி நான் பாட்டுன்னு ஓடுறேன். அவன் பாட்டுன்னு வந்து போட்டு தள்ளிட்டான். அடச்சை இப்படி மட்டமாக போயிட்டு சேர்த்துருங்க. ஓ இது போட்டானுங்களா? இப்போ ஸ்க்ரீனை கூட நான் இந்த வாட்டி திருப்பி விரும்புகிறேன். இருந்தாலும் திரும்பி பார்ப்போம். இதை பிடிச்சி போகும். கரெக்டாக ஓடணும் பத்தியா? ஓடிட்டு இந்த வாட்டி அவனை மாதிரி நம்மளும் இதை பிடிச்சி போய் பண்ணுவோம். செத்தண்டா போ. இது கணக்கு வராது போல. அவன் பாட்டு இன்ஸ்டன்ட்டாக வந்து சொல்லு. லைட் மூமெண்ட்லாம் கணக்கில்லை போலடி. போடுங்கடா க்ரீன் லைட்டை போட்டானுங்க. நில்லு. நீ ஏன்னு பயமுறுத்துவ போலடி. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நின்றோம். நில்லு. அவன் இதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்களே. சொல்ல முடியாது, வந்தாலும் வரும். நில்லு. ஐயோ குனிஞ்சு நிமிந்ததெல்லாம் கணக்கு வராது இல்லை. அதெல்லாம் அவனா பண்ணுறது. எனக்கும் இதுவும் சம்மந்தம் இல்லை. இது நான் நின்றுறது. ஐயோ அங்கே பேர் பாரு. எங்க? அங்கே. அங்கே எதுவும் மஞ்சளாக தெரிஞ்சா பிடிச்சி இருக்கணும் தானே. நீ பிடிச்சிட்டேன். நிறுத்தினேன் உள்ள போய் விட்டேன். அவன் பாட்டுன்னு போகிறான். ஐயோ ஆமா. இந்த ஓட்டைக்குள்ள குச்சிடலாமா? குதி ஹைட்டாக இருக்குது. ஓ கேஸ் இன்னும் அங்கே மியூசிக் ஓடிட்டு. வேடிடி கோ. எங்கடா போனேன்? கேம் ஓவர் யூ ஒன். அப்பாடா என்ன இரு பார்த்துட்டியோ? இல்லை இரு. நம்மளுக்கு அந்த மாமி ட்ரெயின் கூட கொடுக்கலையே. ஆமாம்ல கொஞ்சம்லாம் பார்க்கல. மஞ்சளாக இருந்தாலே பிடிச்சி இழுக்கணும்னு மைண்டு செட் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. கொடுக்கல அது குள்ளே கொடுத்துட்டாளா? கொடுக்கல இன்னும் கொடுக்கல. ஐயோ அப்போ பின்னாடி அவங்க பண்ணுறது. நீ பார்த்து விளையாடு. திடீர்னு மம்மி வர போகிறேன். பார்த்து விளையாடுனா அப்புறமா அது அந்த விளையாடுற ஒரு கிக்கே இருக்காது. ஐ மீன் அந்த பார்த்துல ஜாகிரதையாக விளையாட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே எப்படியோ வந்தாச்சு. இதையோட ரெட் லைட் க்ரீன் லைட்டு அதான் நிற்க போகிறேன். ஓகே இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. வழியாக போவோம். நிறைய வெண்ட் இருக்கும் போல. போடா கையெடுத்துக்கிட்டு. ஐயோ எங்கடா போகிறது? இது கூட மஞ்சள் பிடிச்சி எடுத்துட்டு பிடிச்சிதாட்டி எடுக்கணும். எல்லோ ஈக்குவல் டு பிடிச்சி எடுக்கணும் மிஸ். நீங்களும் அதே ஞாபகம் வச்சுட்டு விளையாட. ஏன் லைஃப்ல இல்லை அதை மட்டும் அதான். அப்புறம் வீடு பெயிண்ட் எல்லாம் வச்சுருந்தா டைமா 10 o'clock நான் அவ்வளோ 10:30. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் வச்சுருந்தா இப்படின்னு பிடிச்சி எல்லாரும் இழுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எங்கடா போனோம்? ஓ இப்போ நம்ம வந்து இப்படி போனோம் கூட. ஓ இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரொட்டேட் டாப் 90 degrees. ஓகே இப்போ வந்து இது இப்போ வந்து இப்போ நம்ம போகிறதுக்கு இது என்னடா இவன் இது நம்ம பாட்டம் இருக்கோம். ரெண்டு பேரா? என்ன மறுபடியும் மறுபடியும் அதே போட்டு உடச்சிட்டே இருக்கேன். அதே குச்சி தான்டா. அப்பப்போ அதை வழுக்கி அதை போட்டு உடச்சிட்டு இருக்கு. ஓகே நம்ம வந்து இந்த பக்கமாக நம்ம வச்சுட்டோம் போகிறதுக்கு. போய் பார்ப்போம். ஓகே கைஸ் ஓகே இப்போ இது என்ன ஃபஸ்ட்டுன்னு தெரில.
அப்போ இங்கே தான் வரணும் போல் லிஃப்ட் பஸ்ஸில். இருங்க கைஸ், யூடியூபில் பார்த்துட்டு வந்துட்டா பழைய சர்வீஸ். எனக்கு என்ன பண்ணணும்னு சத்தியமாக தெரியல. இது எதுவும் பட்டனாக இருக்குது, அதனால தான் யூடியூப்பில் பார்க்குறேன். இல்லைனா நான் பார்த்துருக்க மாட்டேன். ஓகே கைஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா இங்கே அந்த பொம்மைங்கள்லாம் போகுது இல்லை, தெரியுது அவங்களுக்கு பொம்மைங்கள்லாம் அங்கே, அதை வந்து நம்ம லிஃப்ட்டுக்கு வர வைக்கணுமா. அதுக்கு வந்து கொஞ்சோண்டு அந்த பட்டன் எல்லாம் அழுத்திட்டு இருக்கணுமா. ஓகே, இதை வந்து திருப்பி விட்டால் இது வந்து இப்படி போயிட்டு இப்படி போகுது, மேலே போகுது. ஓகே, இப்போ வர பொம்மை எல்லாமே மேலே தானே போவோம். நான் இப்போ நம்மளும் மேலே போவோம். ஓகேவா, இப்போ இதை அழிச்சு விட்டா எங்கே போகுது பொம்மை? ஓ, அதெல்லாம் வந்து அங்கே போகிறத நம்ம இப்படிக்கா போக விடுறோம். ஓகே, இது இன்னுமே மேலே போகுது. அப்படின்னா நம்ம இது இழுத்துட்டு மேலே போவோம். கொஞ்சோண்டு கீழே போகலாம். கரெக்டாக அப்படியே தூக்கின்னு போயிட்டான் மேலே. எதனா ஒரு பொம்மை வாங்கடா, எந்த பக்கம் போகிறீங்கன்னு மாடல் பார்க்கணும். ஓகே, இப்போ இதை அழுத்தினா இது திரும்புமா? ஓ, அங்கே அதை அழுத்தணும் போல கைஸ். கரெக்டாக விட்டுட்டு அழுத்துறோம். ஓகே, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். இதுக்கு தான் பறக்கக்கூடாது. ஓகே, இப்போ கரெக்டாக டைம் விட கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இது மேலே தான் வருது. இதுக்கு தான் இந்த மாதிரி தான் பறக்கக்கூடாது, ரொம்ப மேலே போகக்கூடாது. ஓகே, இப்போ இதை அழுத்தி விட்டோன்னா எல்லாம் இந்த பக்கம் வருமா? அந்த பக்கம் போகிற ஆரம்பம் இருக்குது. இப்படி திரும்பி வச்சு பாருங்கள். இப்போ அடுத்த வர டாய் வந்து அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். எவனா வரீங்களாடா அடுத்தது? வருது பாருங்க போது. என்ன எல்லாம் அங்கே போய்ட்டு விடுது? ஓ கைஸ், நம்ம இப்போ இதை மாற்றி விட்டோம் போல். ஓகே, இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக வருது பாருங்க. இது வந்து இப்படி போயிட்டு கரெக்டாக இப்படி போயிட்டு ஏன்னா அப்படி போகிற அது ஏதோ பக் ஆகிடுச்சு போல கைஸ். திரும்பிட்டு இப்படியே வருது. இதெல்லாம் எவன்டா திருப்பி? ஓ, ஒன்றும் அது திரும்பணும் இல்லை இது திரும்பணும். ஓகே ஓகே, வந்தோடனே அடிச்சு திருப்பி விட்றான். என்ன இப்படி போயிட்டுருக்கு? ஓகேவா, நீங்கள் 2 பேரும் வாங்கடா. ஃபஸ்ட்டு அண்ணங்கிட்ட வாங்க. எப்போ ஒருத்தன் வந்துட்டான்டா ஒரு நல்லவன், ஒத்துக்கோடா. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போடுவோம். நாங்கள் வந்து நோபடி லீவ்ஸ் வித்தவுட் டாய் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குவோம். இதோ அங்கே இருக்கு பாருங்க, அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். ஓய்யோ சுத்துறானே. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் பண்ணுவோம். தெரியாமல் குச்சி சுத்துறேன் ப்ளீஸ். நோபடி இஸ் ஹியர் பை சாய்ஸ். கெட் அப். ஓகே, ஓகே கைஸ், இப்போ திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். இங்கே போட்டு அழுத்துன்னு அழுத்துறோம். எல்லாத்தையும் கற்றுக்கணும். என்ன ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்குது, எதையும் பேசாமல். ஓ ஆமாம், இல்லை ரொம்ப அப்படியே ரொம்ப உத்து பார்த்துன்னு இருந்தா எதுவும் பேச மாட்டேங்கிறான். நான் எதுக்கு இவரோட உத்து பார்க்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் பேசாமல் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த பஸ்ஸில் முடிக்கவே முடியல. ஒரு வாட்டி வேறு சேர்த்துட்டு உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி போனோம். இப்போ இந்த இதில் ஏதாவது வரும்னு நீ நினைக்கிறியா? எதில்? ஐ மீன் இந்த சாப்டரில் என்ன இது வரும்னு நீ நினைக்கிறேன்? என்ன மான்ஸ்டரா? அந்த ஹக்கி வைக்கும் மாமி லாங்கில் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக. ஏன்னா அதை தான் காமிச்சுனே இருக்கானுங்க போட்டு அப்படிங்கிற. ஆமாம். ஐயோ, அப்போ ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ. வேணா போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறியா? நான் ஏன்டி ஓடணும்? ஜாய்ஸ்டிக்கை போட்டு தேடி தேய்ச்சா அவனே ஓட போகிறான். கரெக்டாக அவனை எக்ஸசைஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடு. அதான் இவ்வளோ நேரம் ஓடுறானே, அதுவே எனக்கு போதாது. நாடா எல்லாம் இப்படி போக சொன்னா அப்படி போகிறீங்க. ஓ, இதை அழுத்தணும் போல. ஆல்ரெடி ஒரு வாட்டி அவுட் ஆனேன். இதெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். இல்லை, அது ஏதோ நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே சீசா ஓட நினச்சிட்டேன். அடிப்பாவா? என்ன எல்லாரும் போயிட்டு கீழே விழுந்துட்டு இருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்? இந்த பொம்மையை எடுக்கணும் இப்போ நம்ம. இப்போ அப்படியே நல்லா அப்படியே கீழே போட்டு கீழே போகலாம்.
போடா போடா கீழே. பொம்மையை எடுத்துட்டு பொம்மை எடுக்கணும். இதோ யூடியூப் பார்த்தேன். இங்கே பொம்மையை எடுத்து அகி தலையில் போட்டுக்கணுமோ? அக்கி செத்துறாண்டி கீழே. ஆமாம்ல, நம்மலாம் தலைமையில் ஒரு பொட்டியை போட்டு கொண்டுட்டோமே. ஆமாம், அது கீழே தள்ளி விட்டு கொள்ளல. அதான் பொட்டியை தலைமையில் போட்டு கீழே தள்ளி விட்டோம். ஆமாம். ஓகே, இப்போ இதை வந்து திருப்பி இப்போ நம்ம இந்த சைடு போனோம். ரொட்டேட் பாட்டம். நீங்கள் பாட்டமே கொஞ்ச நேரம் போட்டு நல்லா அழுத்திட்டு இருந்தீங்கன்னா அதுவே கரெக்டாக வந்துடும். 90 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ணணும். அதெல்லாம் ஏன் பார்ப்பான். இது 45 டிகிரி. இன்னொரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணால் 90 டிகிரி ஆகிடும். அதனால தான் அங்கே ஒரு ஆரமாக இருக்கிற மாதிரி ஏதோ இருக்குது. இது இப்போ டாப் கரெக்டாக ரைட் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த சாப்டர் 1ல் வச்ச மாதிரி இங்கே ஒரு பொம்மை. ஓய் ஐயோ, என்னடா இப்படி ஏதோ லேக் ஆகுது. ஓய் ஓய் வைதிஸ் கொலவெறி. ஐயோ கேஸ் இருங்க கேஸ், ஏதோ கொலாரி ஆயிடுச்சு. ஓகே கேஸ், அந்த பக்கை வந்து கிளியர் பண்ணியாச்சு. அது ஏதோ வந்து அழுத்து அழுத்துனதுனால ஏதோ ஆயிடுச்சு. இந்த கதுவா ஜாய்ஸ்டிக் ஓவராக மூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஜாய்ஸ்டிக்கே ஜாய் ஆகிடுச்சு. அதனால தான் அப்படி ஓடுச்சு போல. இப்போ இப்படிதான் நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணுவேன். கையால் தான் தாப்போ கையால். ஐயோ போட்டு ஓப்பன் பண்ணாரு. இதுக்கெல்லாம் நான் சொல்லி தரணும். சொல்லிட்டேன். ஏதோ இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. இது வழியாக போனால் எங்கேயா கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓ ஆகுதுரி கூட கொசு. நீ ஏதோ ஒரு கொசு அடித்த மாதிரி இருந்துச்சு கை. ஒன்றே அடிக்கல நீ. அடிச்சு நானா கொசுவா நெவர். ஐயோ, அதில் போய்ட்டு விழக்கூடாது பாடி. நான் போய்ட்டு சொல்லியிருப்பேன் கீழே போய்ட்டு விழணும். பச்சா கையை தரங்கோ. ஓகே கைஸ், இது வந்து கொஞ்சம் ஒரு தலைவலி பிடிச்ச மாதிரி சொல்லிட்டான். ஓகேவா, இப்போ அப்படியே எலக்ட்ரிக் இதை வந்து இங்கே இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த ரூம் வந்து திறந்துடும். இதை வந்து ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எல்லாம் இந்த ரூம் பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் போனேன்ல, ஒரு கிரே கலர். அந்த ரூம் முடிச்சிட்டேன். இந்த ரூம் பார்க்க அந்த இது ஒரு டிக் 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 இருக்கு. அதில் அந்த இது ஹீரோ வந்து இது ஓப்பன் பண்ணுவார், ஒரு லாக்கர் மாதிரி. அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ எந்த டோர் ஓப்பன் ஆச்சு? அது யார் பார்த்தா? திருப்பி ஜோலியாகவே போகும். இப்போ அரை மணி நேரமாக ஃபேவரட் ஹீரோ யாரு? எதில்? ஐயோ கீழே போய் எங்கேயும் உண்டு. பார்த்து தமிழ் படத்தில் சொல்கிறேன். ஐயோ பயமாக இருக்கே. இங்கே பார்த்து ஐயோ வந்தாடி மம்மிலா துரத்து போகுது. ஓ வந்துடு. ஒன் லாஸ்ட் கேமா கிட்ட வருது. இட்ஸ் கால்டு ஹைட் அண்ட் சீக். மாமி லாங் லெக்ஸ் ஹண்ட் பிகன்ஸ். ஐயோ ஓ வந்துடு. ஓடுறா. ஃபாஸ்ட்டாக ஓடி தொலைடா. சரி, இப்போ போய் இவ்வளோ மெதுவாக ஓடிட்டுருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். ஆனால் கனவுல அது ஒன்று தான். நான் மம்மி லாங் லெக்ஸே காணும். இப்போ நான் எங்கே போகணுன்னே எனக்கு தெரியல. ஓ இங்கே போகணும். நீ வேற வாயை விட்டுறாதிரி மம்மி லாங் லெக்ஸ்ன்ட்டு. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் போ. அது இன்னும் வரல. வந்தால் எதனா ஒரு சேஸ் மியூசிக் போடுவானுங்களே டேன் அப்படின்ட்டு. அப்படி போட அக்கி வக்கிக்கு போட்டானுங்களே. என்ன வரண்டியா அதுக்குள்ளே? யாருக்குமே இல்லை. என்ன எப்படி போகிறான்? ஆமாம், மம்மி லாங் லெக்ஸ்க்கு தெரியுமா நீ எங்கே இருக்கான்ட்டு? அது நம்மளை தேடுதுரி. இப்போ சொல்லிச்சுல ஹைட் அண்ட் சீக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு ஒளியிறோம். எங்கே ஒளியறதுன்னு தெரில. பேசாமல் அந்த ஓட்டைக்குள்ள பூந்து போய்டு. எங்கே இருக்கு ஓட்டை? ஓ இங்கே ஏதோ இருந்தது. இதோ இங்கே இது இருக்குது லிவர். போடா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இல்லை என்னன்னே தெரில. ரூபா கலெக்ட் பண்ணிப்போம். வந்துட போகுது துரத்திக்கிட்டு பின்னாடி. எமர்ஜென்சி எக்ஸிட் அழுத்திட்டு போவோமா? முடியல, அழுத்த முடியல. அப்படின்னா நம்ம ஐயோ என்ன
சாப்டர் 1ல பார்த்த டோர் மாதிரியே ஏதோ இருக்கு. ஆமா இல்ல ஸ்டாஃப். திடீர்னு வந்துடும். நான் ஸ்டாஃப் தான்டா. ஓகே இங்கே என்ன பண்ணணும்? கலர் கோடு பண்ணணும் போல. நான் ஒன்று ஃபோட்டோ விட வேண்டியதுதான். ப்ளூ பச்சை எல்லோ போடு. அது இன்னும் வரலடி. வான வந்து நிற்கனா பண்ணுறது. இங்கே இருக்கு. இதை பிடிச்சிட்டு போனோம். இங்கே ஏதோ நம்பர் போட்டிருக்கு. ஆமாம். ரெட்டு ஃபஸ்ட்டு ஒன்று, க்ரீன் தேர்டு ஒன்று, ரெட்டு க்ரீனு, ப்ளூ செகண்ட் ஒன்று, எல்லோ ஃபோர்த் ஒன்று. என்னது ரெட்டு தானே ஃபஸ்ட்டு? ஆமாம் ரெட்டு ரெட்டு ப்ளூ க்ரீனு. ப்ளூ ரெட்டு ப்ளூ க்ரீன் எல்லோ தானே? ஆமாம் க்ரீன் எல்லோ பயமாக இருக்கு. பயப்படாத. திடீர்னு வந்துட போகுது. நான் வராது. வந்தால் நான் அடிச்சிடறோம். மேலே போட்டு ஒழிஞ்சிக்கலாம். அந்த இது கம்பியை பிடிச்சி. ஓகே நான் எப்படி ஐடியா? நல்லா ஐடியா. சீக்கிரம் பிடிச்சிடா. எப்பா சர்வேடா. வேற அழிச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வந்து அப்போ ஓடுது. அதான் நம்ம பண்ணுவான். நான் பாட்டு சும்மா மேலே பிடிச்சி இழுத்துடலான்னு போனால் நினச்சேன். போயிடுச்சா? மியூசிக் வச்சுட்டானுங்க. போகலாம். அட்லீஸ்ட் நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம். பாத்துறானு. வருதா? இல்லை அதுதான் அந்த பக்கமாக போயிடுச்சு. ஓகே இங்கே க்ரீன் ஹேண்ட் இருக்கு பேர். இங்கே எடுத்து கொடுத்தோம்னா நெருப்பு ஸ்டார்ட் ஆகுமா? ஃபயர் சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் ஆகுது. இது என்னமோ அந்த ஃபயர் இது மாதிரி இருக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். பார்த்து எதுக்கும் ஒருவேளை மாமி அதுக்குள்ளே போட்டு ஆச்சு எரிச்சிடணுமோ? அப்படியா கூட இருக்கலாம். அப்போ மாமி இங்கே தான் வரும். அங்கே ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் கோடு கியர் மோல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சிடுச்சு. இது நெருப்பு தானே இது? ஆமாம். அதனால் இதில் அந்த கியர் மோல்டை வச்சு உருக்கி நம்ம ஒரு கியர் செய்ய போகிறோம். ஆமாம். எது கியர் ஹேண்ட் செய்ய போகிறோமா? இங்கே வைக்கணும். இங்கே வைக்கிற மாதிரி இருக்கு கியர். ஆமாம். சீக்கிரம் போய் பண்ணு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத. மேலே எனக்கு நான் இங்கே தான் இது பீப் சவுண்டு கேட்குது. அதனால தான் மேலே போனேன். ஓகே இப்போ வந்து எரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? எனக்கே பதட்டமாக இருக்குது. எனக்கும் தான். ஓகே எரியுது. வந்துருக்குமா கியரு? இல்லை 4-5 வாட்டி எரி அப்படின்ற போகிறானுங்க. இப்போ லாங் லெக்ஸ் உன்னை கரெக்டாக பிடிக்க வந்த சைடில் போய்ட்றா. பிடிக்க வந்தால் உள்ளே ஓட்டுருவேன். விட்றா. இது இங்கே வச்சுட்டு இது ஆன் பண்ணுறா. பண்ணுறான். டூ நாட் என்டர். பரவாயில்ல. வராது இல்லை. அதுக்குள்ளே போய்ட்டு சொல்லிடலாம். ஓகே நல்ல ஐடியாவில் நல்லா அழுத்தி போடுறா. ஓடிட்டேன் ஃபைனலி. வராது இல்லை? வராது. ஷேரா உடச்சிக்கிட்டு இல்லை. அதுக்கிட்ட க்ரீன் ஹேண்ட் அவங்க ஓடிச்சு போயிரு. அதுக்கிட்ட க்ரீன் ஹேண்ட்லாம் இல்லை டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி எரிக்க வச்சுருந்தது. என்ன ஆகும்? போச்சுன்னா அதே மாதிரி போனோம். நான் ஹைட் அண்ட் சீக்கிரன்றதுனால அந்த மைண்ட் செட்லேயே இருக்கேனா, அதனால் எங்கேயா போய்ட்டு ஓடினான்றதுனால உள்ளே போய்ட்டு சொல்லியிருக்கேன். எப்படி உனக்கு மாமியில் அவங்களுக்கு சேஸ் பிடிச்சிருக்கா? ஐயோ நீ வேறு அதெல்லாம் இது நான் ஆடல. நீ ஆடு. அத்தனை நீ தான் ஆடணும். சாப்டர் 3லாம். சாப்டர் 3 எவ்வளோ பெரிய மண்டவெளி தெரியுமா? அதனால தான் நான் ஆட மாட்டேன். இப்போ வெப்பு போட்டு போயிருக்கு. பிடிச்சிருப்போம். பிடிச்சி விடா. மறுபடியும் அங்கெல்லாம் கை வருது. அங்கேயே போய் திரும்ப கல் ஓடு. பயமா இருக்குது. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. எனக்கும் அது அதுனா போய்ட்டு ஒளின்னு அடிச்சா இது ஒரு மாதிரி அங்கே கை வருது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பிச்சு தான் ஒன்றும் போல. மேலே ஆறு மாதிரி பிடிச்சிடும். அங்கே ஒரு மாதிரி ஆறு மாதிரி போட்டுருந்துச்சா, அதனால பயந்து அப்படியே பிடிச்சிட்டேன். பிடிச்சி எடுத்துட்டு போனா குச்சிடா. அது வர முடியாது இல்லை? அதில் வருது. சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறது? ஐயோ ஓடு. ப்ளூ ஹேண்ட் ஸ்கேனர் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வேளை ப்ளூ ஹேண்ட் போயிடும். ஐயோ நீ ஒரு சீக்கிரம் ஓடு. எனக்கே பயம். ஒரு வேளை ப்ளூ ஹேண்ட் போயிடும் போல. ஐயோ ஆமாண்டா வருதுடா. சீக்கிரம் இது வர ஆயே தலைமைங்குதுடா.
பக்கத்தில் வந்துச்சு. தூரமாக தானே இருக்கு. திறந்துச்சு. கிரைண்டர் இருக்கு. இதில் அதை மாட்ட வச்சிருந்தோம். வந்து சிக்கிடி வாடி. சிக்கிடுச்சு. ஆன் பண்ணி விடு. ஆன் ஆயிடுச்சு. என்னையா துரத்துற கைஸ்? நீங்க ஒரு நோட்டீஸ் பண்ணீங்களா? நம்ம மாமி கிட்ட ஒரு வாட்டி கூட சாவல. டூ திஸ் டு மீ அப்படின்னது. கத்துரு சாவு சாவு. என்னையா சாவடிக்கிறேன்னு துரத்துனேன். யூ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? ஐ வில் ஈட் யுவர் இன்சைட் வைல் யூ ஆர் ஸ்டில் அலைவ்ன்ட்டு. அதே இது என்னது? சாப்டர் 3 லீடோ. சாப்டர் 3 வில்லன் போறடி. யார் இது? ஏதோ ஒரு ஸ்பைடரை வந்து இழுத்துட்டு போகுது. ஸ்பைடரே எடுத்துட்டு போதா? அதுவும் ஒன்றுதான். சரி, இப்போ நம்ம வந்த வழியிலே திருப்பி போடணுமோ? இல்லை, போக முடியல. மறுபடியும் அது இறக்கிறத காமிச்சா நல்லா இருக்கும். சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா? யூடியூப்ல போட்டு பாரு, பாபி பிளாட்டின் சாப்டர் 2 மாமி டெத்து சீன்ட்டு. எனக்குமே அந்த அது நம்மளை அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு சாகுது இல்லை, அது அப்படியே ஒரு மாதிரி உள்ள கூஸ் பம்ப்ஸ் வருதுடி. எனக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு இந்த பக்கு. சரியாயிடுச்சு. அப்பாடா, சாப்டர் 2 முடிச்சிட்டோமா இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குதா? முடிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அதுவே ஆல்ரெடி பேர் 2. ஐயோ, எவ்வளோ வாட்டி தான் லேக் ஆகுது. ஆனால் ஒன்று இந்த பக்காக வந்து சாவடிக்குது. அது கேம் இது கான்ஃபிகரேஷன் அப்படி இருக்குதா, இல்லை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால எதனா பக் ஆகுதா? சரி பண்ணிடுறேன். ஓகே, நான் அப்படியே அந்த பக்கை கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இதெல்லாம் வித்தியாசமான இடமா இருக்குது. ஓகே, போகலாம். இதெல்லாம் நடந்துருதா? தெரியுமா? இங்கே தானே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கேம்ஸ் ரெட் லைட் கிரீன் லைட்டு, அந்த ட்ரெயின் கோடு, அந்த மியூசிக்கல் மெமரி, எல்லா மெமரியும் இந்த மெமரியில் தான் இருக்கு. ஓ, பாப்பி ஆன் பண்ணிடுதா? ஆன் பண்ணவே மறந்துடுது. ஏதோ பண்ணிட்டேன். இது என்னது? வாய்ஸ் ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணிட்டேன். அது வந்து ட்ரெயினை போட் பண்ணுதான். நம்ம வெளியே போனோம் அப்படின்னு அது தெரிஞ்சது. மறுபடியும் பின்னாடி வந்து கை கால் இல்லாமல் மாமி வந்து நம்மளை துரத்தினா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி ஒத்தகை இருந்துச்சுல்ல கடைசியில், அப்படியே அந்த ஒத்தகையை வச்சு இழுத்துக்கணும் வந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலே வருமா? வந்தா எப்படி இருக்கும்? வராது. ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், அது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா வந்துட்டார். அவர் வந்து பேசுவார் அப்படி தான் வந்தோடனே. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்கும். அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஐயோ, மாட்டிக்கிச்சு கை மறுபடியும். பாத்திரம் மறுபடியும் ரெட் ஹேண்ட் போயிட போகுது. பச்சை கலர் ஹேண்ட் போயிட போகுது. மாட்டிக்கிச்சு. அப்பா வந்துச்சு. நான் கூட நீ வந்துச்சு. ஓ, இங்கே இந்த ட்ரெயின் கோடு போடணும் போல. ஆமாம், எப்படி போடுறது? ஓ, இப்படி அழுத்தணும் போல. ஓகே, இருங்க. ஃபஸ்ட்டு ஏதோ அந்த ரேபிட், அது என்னது? இது ரேபிட் மாதிரி தான் தெரியுது. ரேபிட் தான் மாற்ற முடியல. ஆக்சுவலி நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுலாம் கரெக்டாக தாத்தும் போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுதுல்ல. இது ரேபிட்டு, ஹக்கி வக்கி, ஏதோ ஒரு அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த பூனை மாமி. கரெக்டாக இருக்கா? ஆமாம், கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. அடுத்தது என்னது? கலரா? கலர். ஆமாம், கலர். ரெட்டு எல்லோ ரெட்டு ப்ளூ. ரெட்டு எல்லோ ரெட்டு ப்ளூ. ரெட்டு எல்லோ ரெட்டு. மாற்ற மாட்டேங்கிறேன் கலரு. ஏதோ அழுத்தணும். வேற எங்கேயோ போய் போடணும். மாற்றாங்க. எல்லோ தானே அது? ஆமாம், ரெட்டு எல்லோ ரெட்டு ப்ளூவா? ஆமாம், ரெட்டு எல்லோ ரெட்டு ப்ளூ. ஓகே மாறிடுச்சா? அடுத்தது என்னது? நம்பரா? ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட். விஹெச்எஸ் ஸ்டெப். 3 2 4 1. ஓ, இங்கே நம்பர் இருக்கு, அதெல்லாம் அழுத்தணும் போல. 3 2 4 1. வந்துச்சு. அந்த ரேபிட் தானே அந்த இதுன்னு பண்ணுச்சு. அந்த பன்சோ பண்ணி, அது பேர் பன்சோ. யூடியூப்ல பார்த்தேன். ஓ, இது அழுத்தலாம் ஸ்டார்ட்டா? அழுத்துறா? கை ஒர்க் ஆகல ஒன்றும். ஒர்க் ஆகுது. இப்போ ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிடுது. சவுண்டு கேட்குதா? அப்படின்னாடா. இப்போ தானே நம்ம கேட்னாப்போட என்ட்ரி. கேட்னாப்பா? அது அது சாப்டர் 3 மான்ஸ்டர் கேஸ்.
கேட்னாப்பு இவன் எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா கரெக்டா. சாப்டர் 3ல எதனா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கேட்னாப்புன்றா. எனக்கும் வந்துச்சு ஒரு ஷார்ட்ஸு. சாப்டர் 3யோட வில்லன் வந்து கேட்னாப்பு. ஃபைனலி கைஸ் நம்ம தப்பிச்சிட்டோம் ஃபேக்ட்ரி விட்டு. ஆமாம், அப்புறம் எப்படி சாப்டர் 3 வரும்? நம்ம தான் ஃபேக்ட்ரி விட்டு தப்பிச்சிட்டோம். சாப்டர் 3 மறுபடியும் போய் மாட்டிப்போம். யாரா ட்விஸ்ட்டு குத்துற போகிறாங்கடி திடீர்னு. இருந்து ஓடி வந்து அப்படியே ட்ரெயின் எடுத்து விட்டுட்டோம். மேல அடிச்சிட போகிறான் தூக்கி. அவ்வளோதான். பாப்பி சொல்கிறா அவ வந்து எனக்கு அந்த கேஸில் போட்டுற போகிறா. நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட. நீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க தோக்கிறதுக்கு. ஐ கேன்ட் லெட் யூ லீவா. என்னால் ஒன்று வெளியே விட முடியாதுன்றா. ஐ நெவர் மெட் எனிஒன் லைக் யூ. இந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை. உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ நேரம் அங்கே மாட்டி இருந்தேன்ட்டு? ரொம்ப நாள். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு ஐடியாலாம் நான் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணேன். நம்ம திங்ஸ் எல்லாம் ரைட் பண்ணலாம். தமிழ் வியூவர்ஸுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியும் என்ன வேணும்ன்ட்டு. யூ ஆர் கேப்பபிள். நீ வர்த்தி. நம்ம வாட் இஸ் என்னது அப்படின்றான். ஏதோ ஆயிடுச்சோ பயமாக இருக்குது எனக்கு. என்ன ஹார்ன் அடிக்கலாம் போறடி. ஐய் ஆமால அடிச்சனே இப்போதான் கேட்டுச்சா? அது சவுண்டு குறைச்சி வச்சு கேக்குதா? நடுங்குதுடி. நடுங்குது பேர் கையெல்லாம். ஒரே செகண்ட் கைஸ். ஏதோ வருது பாரு. வார்னிங் கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ். அது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், வார்னிங் ட்ரெயினா அன்ஸ்டாப்பபிள் ஸ்பீட் ஸ்டாப் ட்ரெயின். இதை பிடிச்சி இழுக்கணுமா? ஆமாம், ட்ரெயினை கிராஸ் ஆகிடுமோ? ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. உழுந்துருவாண்டி. தெரியாயோ கருப்பு அடிச்சிரு செத்துருவாண்டி. நம்ம சாப்டர் 3 ஹெவன். சாப்டர் 3 ஹெவன் ரி. சாப்டர் 3 ஹெல்லுடா. அப்புறம் செத்துருவாண்டி நம்ம. அதானே. ஸோ கைஸ், அந்த பேக்ரவுண்டு வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கூடாது, இக்னோர் பண்ணிடுங்க. ஆமாம். சாப்டர் 2 ஃப்ளை இன் அ வெப் முடிஞ்சிடுச்சு. 2 பாட்டில் முடிச்சிட்டோம். இன்னும் வந்து சாப்டர் 3 இருக்கு. வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அது நாளைக்கு சாப்டர் 3. ஓகே கைஸ், பாய் கைஸ். பாய் பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.